அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். சுக்கிரன், செவ்வாய், ராகு. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன், செவ்வாய், ராகு இந்த 3 கிரகங்களுமே எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் அப்படிங்கிறது செவ்வாய் கூட சேர்ந்தாலும் சரி, ராகு கூட சேர்ந்தாலும் சரி பயங்கரமாக வேலை செய்யும். காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய்ங்கிறது வீரியக்காரகன். அப்போ சுக்கிரன், செவ்வாய் சேர்ந்தால் அந்த ஜாதகருக்கு இளமையிலேயே சில்மிஷ நாட்டங்கள் அதிகமாக வரும். வயதுக்கேற்ப அந்த எண்ணங்கள் அதிகமாகிட்டே போகும். இப்போது ஒரு டீனேஜில் சுக்கிரன், செவ்வாய் சேர்க்கை இருந்து அதோடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது ஜாதகருக்கு முழுக்க சிற்றின்பம் சார்ந்த விஷயங்களையே நாட்டம் போய்கிட்டு இருக்கும். படிப்பில் கவனம் குறைவாக இருக்கும். இப்போது சுக்கிரன், செவ்வாய், ராகு இந்த 3 பேருமே சேர்ந்துட்டா எந்த வயதினராக இருந்தாலும் ஜாதகருக்கு ஜாலியாக சுற்றணும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர மற்ற எந்த சிந்தனையுமே இருக்காது. இப்போது எந்த வயதினராகட்டும் சுக்கிரன், செவ்வாய், ராகு சேர்ந்து அதனுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகருடைய வீரியத்தனம் அதிகமாக இருக்கும். காமம் சார்ந்த விஷயங்கள் பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ எந்த வயதிலும் சில தடுமாற்றங்கள் வர்றதுக்கு இந்த அமைப்பு காரணம். சுக்கிர தசை, செவ்வாய் புத்தி, ராகு அந்தரம், ராகு தசை, செவ்வாய் புத்தி, சுக்கிர அந்தரம் இந்த 3ல் எப்படி வேணால் மாறி இருக்கலாம். ஒரே சீராக வரும் பொழுது ஜாதகருக்கு அந்த பர்டிகுலர் காலகட்டத்தில் கடுமையான பிரச்சனைகள் பெண்களால் பணத்தால் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எந்த வகையிலும் ஜாதகர் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, தாழ்ந்தோண்டித்தனமாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா கிரகங்கள் அவர்களுடைய கடமையை செய்வார்கள். அப்போது இந்த அமைப்பு சுக்கிரன், செவ்வாய், ராகு சேர்க்கை யாருக்கு இருந்தாலும் அவர்கள் காமம் சார்ந்த விஷயங்களில் சற்று மேலோங்கித்தான் இருப்பார்கள். அந்த விஷயத்தில் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறிய தகவல். எல்லாருக்கும் இப்படியே நடக்குமான்னு கேட்டால் எல்லோருக்கும் இப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. பொது பலனோடு உங்கள் ஜாதக பலனையும் குழப்பிக்கொள்ளாதீர்கள். பொதுவான தகவல்களை பொதுவாகவே கேளுங்கள். நன்றி, வணக்கம்.